சேலத்திலிருந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து இந்த கருத்தரங்கு நடத்துறேன்னா அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னா இவர் தான் பழனிவேலு ஐயா. இவர் இந்த ஐயா மூலம் தான் அந்த ஐயாவை தெரியும் எனக்கு, சரிங்களா? அவருக்கு நண்பராகி அவர் அழைச்சிட்டு வந்தார். அந்த அடிப்படையில் தான் ஐயாவை தெரியும். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நடத்துறதுக்கு இவர் பங்கு தான் முதல் பங்கு, அப்புறம் தான் ஐயாவுடைய பங்கு, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு ஐயா இந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பான்னு நாமளும் எதிர்பார்க்கல, பிரபஞ்சம் எதிர்பார்க்காது. இது நடந்துச்சு, அதுதான் சந்தோஷமான விஷயம், புரிஞ்சுதுங்க? அந்த அடிப்படையில் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பாளர் அப்படிங்கிற என்னை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டால் ஐயா தான், சரிங்களா? அவரை பேச வச்சு அழகு பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணாங்க. முதல் நாளே வந்துட்டாங்க. இப்போ அவங்க பேசுறதுக்காக அழைச்சிருக்கிறோம். ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அகத்தியர் சங்கத்துக்கு தொடங்கி வைக்கும் போது ராதாகிருஷ்ண ஐயா தான் முதல் வந்தார். அன்னைக்கு நைட்டு மழை தான், மோகனூரில் அன்னைக்கு நைட்டு மழை தான் பேஞ்சுது. இன்னைக்கு நைட்டு மழை தான். இவர் அகத்தியர் ரவிஜெயக்குமார் நண்பர் ஆனாலும் அவருடைய ஜாதகத்தின் 11ஆம் அதிபதி வலுவாக இருப்பதனால், கடகத்தின் கிரகம் இருப்பதனால் டெல்டாவை நோக்கி தான் அவர் பயணம். அங்கதான் கருத்தரங்கத்தில் முகமாக இனிமேட்டு அவர் தலைமையிடமாக மாற்றப் போகிறது. 11ஆம் இடம் அவருக்கு சந்திரன் வலுவாக இருப்பதனால் கடகத்தை குறிக்கும் இடம் தமிழ்நாடும் குறிக்கும், டெல்டாவுக்கு பகுதியும் குறிக்கும். அதனால் டெல்டா பகுதியை தான் அவருக்கு வந்து கருத்தரங்கமாக அதிகமாக தலை தூங்கி நிற்கும். இன்னைக்கு சனிக்கிழமை இருக்குதுன்னா இது வியாழக்கிழமை உத்தரடாத நட்சத்திரம் மீன ராசியின் போவதனால், சந்திரன் போவதனால் இன்னைக்கு கடகம், இது கடகத்தை மீனத்தை குறிக்கிறது. கடக ராசியை மீனத்திலிருந்து கன்னியை குறிக்கிறது. மதுரை தான் தலைமையிடமாக இந்த பொன்னையாசாமி ஐயாக்கள் தலைமையிடமாக தாங்கினார். அடுத்ததாக குறிப்பிடும் போது நாம் இப்போ எதிர்நோக்கி காலம் இப்போ 30 வருட காலமாக புதன் தான் காரகத்துவம் அதிகமாக ஓங்கியது. கல்வி மிதன ராசியாகத்தான் தலைமையிடமாக தாங்கியது. இப்போ 30 வருட காலத்துக்கு சந்திரன் தான் தலைமையிடமாக தளபதியாக வரப்போகிறார். இப்போ கடக ராசி தான் தலைமையிடமாக ஆகும்போது சந்திரன் தான் நீரினால் உற்பத்தி ஆகும் பொருள் தான் இனிமேட்டு அதிகமாக தலை ஓங்கும். இதுவரைக்கும் கல்வியாக புதனாக தலைமையிடமாக அதிகமாக கல்வி அறிவு கல்லூரி படிப்புகளாக முக்கியமாக கொண்டு வந்தது. இப்போது சந்திரன் ஆட்சியாக இருக்கும்போது ஏஇ நுட்பங்கள் அதிகமாக நுட்பத்தன்மையாக கல்வி அறிவு கொண்டு வந்திருக்கிறது. கால நுட்பங்களை நோக்கி போகிறோம். இப்போ வந்து ஒரு பொருளை கொடுத்தாலே A to Z வரைக்கும் வந்துருச்சு கம்ப்யூட்டர் மயமாக. இப்போ சந்திரன் கம்ப்யூட்டர் மயமாகனால் கடல் சார்ந்தது நீரில் சார்ந்தது தான், கப்பல் துறைமுகமாக தான் தொழில் வணிகம் போக்குவரத்து அதிகமாக ஆகும். இந்த 30 வருட காலத்துக்கு வந்து கடல் வழி வணிகம் தான் அதிகமாகும். இங்கே தமிழ்நாடு கடற்கரை நோக்கி தான் வணிகம் வளாகங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும்னா இப்போ கல்வி எடுத்தால் 12வது முடிச்சோட்டி கல்வி எந்த கல்லூரி சேர்த்தலாம், அவருக்கு நம்ம படிக்கும் குழந்தைங்களுக்கு எந்த கல்லூரி எந்த கல்வியை நோக்கி சேர்த்தலாம். 159 சூரியன் பலன் பெற்றால் அரசாங்க கல்லூரியில் அவர் தேர்ந்தெடுக்கலாம். சுக்கிரன் பலன் பெற்றால் தனியார் கல்லூரியில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி ராகு பலம் பெற்றால் போத மதங்கள் அந்நிய பாசைகள் கல்லூரிகளை அதில் தான் அவங்களுக்கு கல்வி சார்ந்த கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கணும். கேது சம்மந்தப்பட்டால் கிறிஸ்துவ கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கணும்.
அதே மாதிரி நாம் வந்து ராகு சேர்ந்துருச்சு, கேது சேர்ந்துருச்சு, படிப்பின் தடை வரும். அப்போ வந்து மதங்கள் மாற்றி கல்லூரிகள் சேர்த்தணும். நம்ம எடுத்தது 6, 8, 12 கிரகம் வந்துருச்சு, நாம் வந்து இப்போ பையன் படிப்பு போயிடணும் அப்படி இருக்கக்கூடாது. அந்த கல்வி சார்ந்தது அந்த மதங்கள் மாற்றி கல்லூரிகள் சேர்த்தணும். இப்போ வந்து அண்ணா அண்ணா ஆரம்பிக்க அண்ணாதுரை ஆரம்பித்த சின்னம் அந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அதுதான் புனர்பூச நட்சத்திரம் வந்து நத்த உறவுகளை தொடர்ந்து பின்னி பிழைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த வாரிசு தன்மையாக புனர்பூச நத்த உறவுகளை பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் உருவாக்குனது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் இரட்டை இலை சின்னமாக இருப்பதால் நான் வந்து கட்சி பற்றி பேசலை, ஒரு பொதுப்படையான தன்மை தான் இது பேசுகிறேன். இது எம்ஜிஆர் உருவாக்குனது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அப்போது 1972 ஆரம்பிக்கும் போது அவர் மாந்தி சம்மந்தமானதால் அந்த கட்சி நிறுவன தலைவர் வந்து 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல் ஒரு இறப்பை சந்திக்கிற நிலைமை உருவாகிறது. அதே மாதிரி இப்போ வந்து விஜய் உருவானது நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் உருவாக்குனதுனால் அங்கே மாந்தி சம்மந்தப்பட்டதுனால் அவர் கூட்டம் அதிகமாக வருது, இறப்பு சம்மந்தப்படுகிறது. அதனால தான் அவர் விஜய்க்கு கட்சி இது கூட்டம் உற்பத்தி ஆனால் கூட்டம் அதிகாருது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்தினால் சிவன் போக்குனால் ஜனங்கள் அதிகமாக வாலிப ஜனங்கள் இளைய நத்த உறவுகளும் அதிகமாக கூட்டம் சேருவதால் இறப்பு சம்மந்தப்படுகிறது. அந்த எதிர்காலத்தின் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. இப்போ மேசத்தின் எடுத்தால் இந்த திருவண்ணாமலை அந்த சுற்றுவட்டார பகுதி வரும். இது ரிஷபம் எடுத்தால் மெட்ராஸை சம்மந்தப்பட்ட மையப்பகுதி வரும். மிதன ராசியின் எடுத்தால் பாண்டிச்சேரி அந்த சுற்று வட்டாரத்தை வரும். கடகம் எடுத்தால் டெல்டா மாவட்டத்தை சுற்றி பகுதி வரும். சிம்ம ராசியின் எடுத்தால் சிவகங்கை ராமநாதபுரம் சுற்று வட்டாரங்கள் குறிக்க வேணும் ராசித்தன்மை, அந்தந்த ஊர்கள் குறிக்கும். கன்னி எடுத்தால் இதை ராமேஸ்வரம் தூத்துக்குடி இதான் அந்த ஏரியாவுக்கு குறிக்க விடும். துலாம் எடுத்தால் திருநெல்வேலி அந்த சுற்று வட்டாரங்கள் வரும். விருச்சிக ராசியில் எடுத்தால் இது கோயமுத்தூர் பகுதி தேனி பகுதியெல்லாம் வரும். மதுரை எடுத்தாலும் கன்னி ராசி குறிக்கும் இடம் வரும். விருச்சிகம் எடுத்தால் கோயமுத்தூர் பகுதி தேனி பகுதி வரும். இது தனுசு ராசின்னு எடுத்தால் கோயமுத்தூர் ஈரோடு சம்மந்தப்பட்ட பகுதி வரும். மகரம் எடுத்தால் சேலம் நாமக்கல் கரூர் பகுதிகள் வரும். கும்பராசியில் எடுத்தால் கும்பராசியில் எந்த ஊர் எடுத்தால் தருமபுரி ஊத்தங்கரை திருப்பத்தூர் பகுதி வரும். மீன ராசியில் எடுத்தால் மதுரை திருச்செந்தூர் பகுதி வரும். கடல் சார்ந்த பகுதிகள் வரும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஊர்கள் குறிக்கும், ஒவ்வொரு நாடுகளை குறிக்கும். என்னுடைய நத்தன சுருக்கமாக முடித்து கொள்கிறேன். அடுத்ததுகள் மேலும் மேலும் ஓங்கட்டும், இந்த சங்கங்கள் வளரட்டும். ராதாகிருஷ்ணனுக்கும் ஐயாவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகத்தியர் ஜோதிட சங்கத்துக்கு தலைவருக்கும் உறுப்பினர் சங்க அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். அதாவது எப்பவுமே சந்திரநாடி அடிப்படையில் ஐயா பலன் சொல்லி வருவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அருமை. அதாவது கால சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு சுருக்கமான முறையில் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பொன்னாடை போத்து விதமாக வீரசேகர் ஐயா அவங்க பொன்னாடை போத்த வருகிறாங்க. அட்வொகேட் நாகராஜ் ஐயா பொன்னாடை போத்த வருகிறாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க.